எது விஎல்எம்மா? ஆமாங்க, எல்எல்எம் மாதிரியே விஎல்எம்னு ஒன்று இருக்குது. விஎல்எம்ங்கிறது விஷன் லாங்குவேஜ் மாடல், எல்எல்எம்ங்கிறது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும். விஎல்எம்ங்கிறது நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ணும், அட் த சேம் டைம் இமேஜையும் ப்ராசஸ் பண்ணும். ஸோ விஎல்எம்மை மல்டி மாடல்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷுவல் கொஸ்டின் ஆன்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து விஎல்எம்கிட்ட நீங்கள் அப்லோட் பண்ணி இதில் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசன் பண்ணும். அப்புறம் இமேஜ் கேப்ஷனிங். இமேஜ் கேப்ஷனிங்கிறது ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷன் என்கோடர் இருக்கும். ஸோ விஷன் என்கோடர் கன்வல்ஷன் நியூரல் நெட்வொர்க்காலையும் செஞ்சுருக்கலாம், ஆர் விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மராலையும் செஞ்சுருக்கலாம். ஸோ இது நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல். ஸோ நம்ம டிப்பிக்கலி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் மாடல் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் ஃபியூஷன் லேயர். இது என்ன பண்ணுன்னா இமேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபீச்சர்ஸையும் டெக்ஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷனையும் எடுத்து ஒரு யூனிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஸோ பாப்புலர் விஎல்எம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா GPT-4V, கிளிப்பு, இது மாதிரி இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணலாம், எஜுகேஷனில் யூஸ் பண்ணலாம். எஜுகேஷன் செக்டரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூவோட இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் என்ன அனிமல் இருக்குது, ரைட் சைடில் என்ன அனிமல் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்டிவாக கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் விஎல்எம், விஷன் லாங்குவேஜ் மாடலோட ஒரு ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி ஏஆர் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.